ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது சிக்கண்டர் கே முக்கண்டர் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் மூவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கோடைய நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சிக்கந்தர் கே முக்கந்தர் அப்படிங்கிற படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கரெக்டாக இந்த படம் வந்து 2009 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த வைரங்கள்லாம் கண்காட்சிக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷனில் வந்து இப்போ திருடு போக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்படி ஃபோன் பண்ணி சொன்ன நபர் யாருன்னு தெரில அப்படின்னாலும் எக்ஸாக்டாக இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரியான வெப்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் அலர்ட் ஆகி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுறாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ் என்கவுண்டர் பண்ணி அவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸாக்டாக ஒரு சில டைமண்ட்ஸ் வந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி டைமண்டை திருட வந்தவங்கள போலீஸ் தடுத்து நிறுத்தினாலும் அந்த பதட்டத்தில் எல்லாருமே ஓடி இருப்பாங்க பார்த்தீங்களா, துப்பாக்கி சத்தத்தை கேட்டு. அந்த நேரத்தில் வந்து இந்த டைமண்ட்ஸை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக படத்தோட கதாநாயகனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ 100% சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ வச்சிருக்கிறதுனால இந்த கேஸை அவர் கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா திருடப்பட்ட வைரம் வந்து 50 கோடி ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய ஒரு வைரம். ஸோ இப்பேற்பட்ட வைரத்தை எப்படியாவது சால்வ் பண்ணி மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை கொடுத்துருக்காங்க. கடைசி கட்டமாக அவருக்கு 3 பேர் மேலே சந்தேகம். இந்த 3 பேர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. ஃபைனலாக இந்த வைரத்தை யார் திருடினாங்க, எப்படி திருடினாங்க, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஹைஸ்ட் த்ரில்லராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு 30 நிமிஷம், லாஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு 20 நிமிஷம், இது மட்டும் தான் அந்த படத்தோட ஒரு பெரிய ஹை பாயிண்ட்னு சொல்லுவேன். பட் மிடில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸை வந்து நான் லீனியராக மாற்றி சொன்னது சில இடங்கள்ல ஒர்க் அவுட் இருந்தாலும் எதுக்காக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியராக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க நான் லீனியராக 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி போனது வந்து ஒரு நல்ல இம்பாக்டபுளான ஒரு சீனாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து எந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அது அடிக்கடி போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு போரிங்னஸ் வருது மிடில். எப்படியும் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அந்த ட்விஸ்ட்டு கரெக்டாக நல்லா இருந்தாலும் அந்த ட்விஸ்ட்டாக நாங்கள் கடைசி 20 நிமிஷத்தில் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இழுத்தது வந்து இந்த படத்தோட ஒரு மைனஸாக தான் பார்க்குறேன். பர்ஃபார்மன்ஸில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய நம்ம கதாநாயகன் தமன்னா அண்ட் சிக்கந்தர்னு ரோல் பண்ணியிருக்கா ரெண்டாவது ஹீரோ, அவருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக சவுண்டான ஒரு சீரியஸ் தான், அதனால் ஒரு மஸ்ட் வாட்சபிள் சீரியஸ் தான். ஆனால் படத்தோட லாஸ்ட் 20 நிமிஷம், ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் இதுக்காக தான் ட்ரை பண்ணோம். நடுவில் கண்டிப்பாக உங்களுக்கு போரிங் ஆகும். ஃபைனலாக இந்த சிக்கந்தர் கே முக்கந்தர் படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாம்.